கும்ப ராசி உண்மையை மட்டுமே பேசுறத குறிக்கோளாக கொண்ட ஒரு ராசி நீங்கள். தவறு செய்கிறவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. தவறு செஞ்சவங்களை கண்டா தயவு தட்சணையை பார்க்காம தண்டிக்கக்கூடிய ஒரு குணம் கும்பராசிக்கிட்ட இருக்கு. தன் கூட பழகிற ஒருத்தரை துல்லியமாக எடை போடுறதுல வல்லவராக நீங்கள் இருப்பீங்க. பரந்த நோக்கம் இருந்தாலுமே தம்முடைய சொந்த பொருட்களை மற்றவங்களுக்கு தானம் அளிக்கக்கூடிய ஒரு தயால குணம் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்ககிட்ட எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தப்பை சொல்லி அவங்கள சரியான வழியில் நேர் வழியில் ஒரு நியாய நேர்மைக்கு உட்பட்டு வாழக்கூடிய அமைப்பு கொண்டது நீங்கள் இந்த கும்பராசி. பெரும்பாலும் மற்றவங்களோட பிரச்சனைகளை தேவையில்லாமல் நீங்கள் தலையிட மாட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் பலமாக இருக்கும், என்ன விஷயம் பலவீனமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். கும்பராசி சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டது. கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை மனசார தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு மாற்றம், இது எல்லாமே வரும். சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஒரு பிரார்த்தனையை மனசார நினச்சிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை பாருங்கள், சிவனின் அருளால் விரைவில் உங்களுக்கு நடக்கும். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு ஜாதக கணிப்பால் எல்லா வகையிலுமே உயர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு உண்டாகி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த கும்பராசி கால புருஷ தத்துவத்தில் கணுக்கால்களை குறிக்கக்கூடிய சிற ராசியாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாயுன் தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசி. இதோட அமைப்பு பாருங்கள், ஒரு குடம் போல் இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தா தான் குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது போல தாங்க இந்த ராசிக்காரங்களும். கும்பராசியில் பிறந்தவங்க தங்களோட மனசில் இருக்கிறத மற்றவங்க அறியாதபடி மறைச்சி வச்சுருப்பாங்க. தொடர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசி பழகின பிறகு தான் அவங்களோட மனசில் இருக்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்ககிட்ட பல திறமை இருக்கும், அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க. சரியான தூண்டுதல் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினே சிறப்பான நன்மையை பெறுவீங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நீண்ட ஆயுள் இருக்குது. உருவ அமைப்பில் புருவம் பாருங்கள் அழகாக இருக்கும். வளைஞ்சும் நெற்றி நடுப்புக்கு சாய்ந்தும் ஒரு முக அமைப்பு ரொம்பவுமே வசீகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வித புன்சிரிப்போடு சரளமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. கழுத்து சிரித்தும் பற்கள் உறுதியாகவும் இருக்கும். இதெல்லாம் உங்கள் ராசிக்கான ஒரு விஷயந்தாங்க. எல்லாருக்கும் இப்படியே இருக்கும்ல. பெரும்பாலும் கும்பராசி அப்படின்னா உங்கள் ராசி நட்சத்திரம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த அங்கமைப்புக்கான வாய்ப்பு இருக்குது. விரல்கள் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கும். அதே போல் நீங்கள் உடை, உண்ணும் உணவு எல்லாமே மற்றவங்களுக்கு வினோதமாக இருக்கும். ஆத்மபலம், மனோதிடம் இதுவுமே அதிகமாக இருக்கும். ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுத்தா போதும், அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட கொடுத்த வேலையை கண்ணும் கருத்துமாக சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. அதே போல் மற்றவங்களோட பிரச்சனைகளில் தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்க மாட்டீங்க. இந்த கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள், குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைங்க மேலே அதிகமாக பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நியாய அநியாயத்தை யாருக்கும் பயம் இல்லாமல் எடுத்து சொல்வீங்க. சொன்ன சொல் தவறாத நியாயவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நெருங்கி பழகும் போதும் பிடிக்காதவங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. பிடிச்சவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் செய்வீங்க. எவ்வளோ பெரிய புகழ், கௌரவம், அந்தஸ்து வந்தாலும் சரிங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுருவீங்க. கும்பராசிக்கு உண்மை பேசுறது மட்டும்தான் பிடிக்கும். அதை தான் குறிக்கோளாக வச்சுருப்பீங்க. தவறு செய்கிறவங்களை கண்டால் தயவு சின்ன பார்க்காம தண்டிச்சிருவீங்க. உங்ககிட்ட பழகிறவங்களையுமே துல்லியமாக எடை போட்டு வச்சுருப்பீங்க. மற்றவங்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே எளிதில் செஞ்சு முடித்து நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதை பார்க்கலாம். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களில் முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். நினச்சதை அடைவதற்கு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க நீங்கள்.
இந்த பங்குனி மாதம் சில யோகம் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. ராசியை விட்டு சனி பகவான் இப்போ விலகி இருக்கிறாரு. இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே தடைகள் விலகுது. முயற்சியால் முன்னேற்றம் வரும். ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சிறப்பான உயிர் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மந்தமான நிலை மாறுது. ஜென்ம ராசிக்குள்ளே ஏப்ரல் 1 வரைக்கும் செவ்வாய் சஞ்சாரம் நீங்கள் ரொம்பவுமே துணிச்சலாக செயல்பட உதவியாக இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து வந்த பிரச்சனை, தொல்லை இதெல்லாமே தானாக விலகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் குரு மங்கள யோகம் உங்களோட செல்வாக்கை உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை தானாக விலகுது. முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் வரும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளின் நீண்ட நாள் கனவு இப்போ நனவாகும். சிலருக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இப்போ சிறப்பான உயர்வு ஏற்படுத்துது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி தானாக விலகுது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலை இருக்குது. பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதையும் பொறுப்பும் அதிகரிக்குது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இப்போ கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குது. உயர்வு கல்விக்குரிய வாய்ப்பும் நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மைகளை நீங்கள் பெற பைரவரை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடத்திலிருந்து விடுபட முடியும். நீங்கள் வைக்கிற வேண்டுதல் பைரவரினரால் விரைவில் பலிக்கும். நன்மை உங்களை வர தொடங்கும். அடுத்த நட்சத்திரம் சதயம். வாழ்க்கையில் உச்சத்தை எட்டிடணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு கடுமையாக உழைச்சி வாழக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் யோகமான அமைப்பு ஒன்று வந்திருக்கு. இந்த ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். முன்பு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்குறார். ஆனால் இவர் இந்த சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துலேருந்து விட்டு விலகுனதுனால இதுவரை ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. வேகமாக செயல்பட்டு விரும்பியது அடைந்து விடக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இப்போ வரும் பாருங்க. இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானம் பலமடையுது. பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியுமே நெருங்காது. இருந்த நெருக்கடியும் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஞானக்காரகன் குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்குது. உங்கள் அந்தஸ்து உயரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே போராட்டமான நிலை இருந்துச்சுன்னா அந்த நிலையில் இப்போ மாற்றம் வரும். பெரியவங்களோட ஆதரவும் தெய்வ அருளும் பக்கபலமாக இருக்கும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இருக்குது. உத்தியோகத்திலுமே முன்னேற்றமான நிலை வருது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகுது. பொன்பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கு. சிலர் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது பாருங்கள் இந்த மாதம். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த சப்தம ஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால புதிய நட்புகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். வாழ்க்கை துணையும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் குடும்ப ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடம் விரைவில் முடிவுக்கு வருது. அதே போல தாங்க முதியவங்களுமே கடந்த காலத்தில் அனுபவிச்சு வந்த உடல் ரீதியான சங்கடங்களுமே மாறுது. உடல்நிலையில் சீரான ஆரோக்கியம் வருது. ஆரோக்கியமாக நீங்கள் நடைபெற முடியும். இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு நிம்மதி வரும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தான் நீங்கள் பெரும்பாலும் இருப்பீங்க. அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் எப்பவுமே வாழ்வீங்க. உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகம் நிறைந்த சிறப்பான அம்சம் கொண்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க. எப்படின்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். அவர் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கா இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். அதே போல் நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தானாக விலகுது. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் கூட அமையுது. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் இப்போ வரும் பாருங்க. வியாபாரத்தில் லாபம் இல்லை, போட்ட முதலீடு திரும்ப எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மன மகிழும்படியான இந்த காலகட்டம் யோகமான காலமாக அமையும். நல்ல ஒரு முதலீடு, நல்ல ஒரு லாபம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்லா உழைக்கணும். கடுமையாக உழைங்கி அதற்கேற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. பொருளாதார நிலை இதனால் உயரும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் விற்பனை அதிகரிக்குது. எதிர்பார்த்த ஆர்டர் நல்லா கிடைக்கும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். நீண்ட காலமாக முயற்சிச்சோம் திருமணம் நடக்காமல் இருந்தவங்களுக்கு தகுதியான வரன் இப்போ கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும். பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக அவங்களை விட்டு விலகுது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது.
மாணவர்களுக்குமே படிப்பு விஷயத்தில் இப்போ அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு. இந்த கும்பராசி அன்பர்கள் கோமதி அம்மனை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருவதனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித குறைகளும் உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கும். நினச்சது சிறப்பாக நடக்கும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே அன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.